இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம் திசைகளை பற்றி கூறி வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது கடைசியாக கூறவிருப்பது புதன் திசை. ஏற்கனவே திசைகளை ஆரம்பித்து கேது திசை முதல் சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை ஆகியவற்றின் பலன்களை ஏற்கனவே கூறிவிட்டோம். அந்த வரிசையிலே மீதம் இருப்பது புதன் திசை. புதன் திசை என்பது 17 வருடங்கள். இந்த 17 வருடங்கள் யாருக்கு திசை நடத்தும், யாருக்கு யோகம் வரும் என்பதை பற்றி நாம் இங்கு சொல்லவிருக்கிறோம். பொதுவாகவே புதன் திசை என்பது, புதன் திசையை பற்றி நாம் குறிப்பிடுவதற்கு முன்பு புதனை பற்றி நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த புதன் பகவான் பெரிய நல்ல பல சிந்தனைகளையும் நல்ல நுண்ணறிவுகளையும் நல்ல படிப்பு, ஆர்வம், தொழில் கற்றுக்கொள்ளுதல், சிறந்து விளங்குதல், எதிலும் தன்னார்வத்துடன் செயல்படும் ஆற்றல் மிகுந்த கிரகம். இந்த புதன் திசையை பொறுத்தளவில் பெரும்பாலும் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பிலே இருப்பு திசையாக புதன் திசை வரும். இப்பொழுது புதன் திசை யாராருக்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு இந்த திசையின் பலன்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே இந்த புதன் திசை யாருக்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கலாம் என்று நீங்கள் கேட்டால், 5 வயது குழந்தை முதல் 60 வயது 70 வயது வரை உள்ளவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும். நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை பார்த்து அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் புதன் திசையாக இருந்தால் இந்த பலன்களை நீங்கள் முழுமையாக கவனமாக ஒரு முறைக்கு 2 முறை கேட்கலாம். மேலும் இந்த புதன் திசை என்பது உதாரணத்திற்கு பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் திசை நடைபெறலாம். அவர்களுக்கு வயது 65-70 இருக்கலாம். இல்லை அஸ்வினி, மகம், மூலம், கேது திசையில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் திசை நடைபெறலாம். இல்லை சனி திசையில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை நடைபெறலாம். இல்லை குரு திசையில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை நடைபெறலாம். இல்லை ராகு திசையில் பிறந்தவர்களுக்கு குரு திசை நடைபெறலாம். ஆகவே ஒரு 60-70 வயது உள்ளவர்களுக்கு ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த புதன் திசையின் பலன்கள் பொருந்தும். இருப்பதிலே புதன் பகவான் ஒருவர் மிகவும் புத்திசாலியான கிரகம், புத்தி கூர்மையான கிரகம். புதனுக்கு 2 வீடுகள், கன்னி வீடு புதன் ஆட்சி, மிதுன வீடு புதன் ஆட்சி, கன்னியிலே புதன் ஆட்சி உச்சம். இந்த புதன் பகவான் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். புதனின் தன்மை என்பது முதலிலே கூர்மையான நுண்ணறிவு, எதிலும் ஆர்வம், ஜோதிடம், கணிதம், மருத்துவம் மற்றும் மேலாண்மை துறைகளிலே அரசு அதிகாரிகளாக பணியாற்றுவது, ஆன்மீக சிந்தனையுடையவர்கள், கலைத்துறையில் நாட்டமுடையவர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள், ஏஜென்சி, ஆடிட்டர் மற்றும் ஷேர் புரோக்கர்கள், இந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த புதன் பகவான் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு இது தொழிலாக அமைவதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இப்போ புதன் திசையை பற்றி நாம் குறிப்பிடுவதற்கு இந்த 17 வருட பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் வந்தது, எதற்காக சொல்கிறோம் என்றால், புதன் திசை ஒருவருக்கு நடக்கிறது என்றால் இதற்கு முன்னாடி சனி திசை நடைபெற்றிருக்கும். சனி திசை என்பது 19 வருட காலங்கள் அவர்கள் படாத பாடுபட்டு எப்பொழுது புதன் திசை வரும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காகவே இந்த பலன்களை நாம் கூறியாக வேண்டும். ஏனெனில் சனி திசை என்பது பெரிய நன்மைகளை செய்து விடுவதில்லை, ஒரு சிலரை தவிர. ஏகப்பட்ட தீமைகள் இருந்தாலும் அதை தாண்டி புதன் வருவார், நமக்கு புதையலை தருவார் என்று சொல்கின்ற வகையிலே புதன் பகவானின் திசையை எதிர்நோக்கி அனைவரும் காத்திருப்பார்கள். எப்படி சுக்கிர திசையை காத்திருப்பார்களோ அதை போன்று புதன் திசையின் பலன்களையும் காத்து கொண்டிருப்பார்கள், புதன் திசை வருவதை பார்த்து. பொதுவாக அந்த புதன் திசை என்பது நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 17 வருடங்கள். இந்த 17 வருடத்தில் புதன் திசை ஒருவருக்கு சனி திசை முடிந்து புதன் திசை வருவதைத்தான் நாம் புதன் திசை வருகிறது என்று சொல்கிறோம்.
புதன் திசையில் 17 வருடங்கள் அவர்களுக்கு மிகவும் சுபிட்சமாக இருக்கக்கூடிய திசை என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். புதன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலேயோ அல்லது 8ஆம் இடத்தில் இருந்தாலோ ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலோ அல்லது புதன் பகவான் நல்ல இடத்திலே அமைய பெற்றிருந்தாலோ நட்பு வீட்டில் இருந்தாலோ இவர்களுக்கு நல்ல பலன்களை புதன் பகவான் தருவார். புதன் என்ன செய்வார் என்றால் புதன் உயர் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். அதாவது ஒரு டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி என்று சொல்லக்கூடிய லெவலில் படிக்கக்கூடியவர்களுக்கு அது 3 டிகிரி வரை செல்லும். எனக்கு படிக்கவே இல்லைங்க, எனக்கு என்ன செய்வார் புதன் பகவான் அப்படி என்றால், படிக்காத மேதையாக உங்களை பரிணாமம் செய்வதற்கு புதன் பகவான் உங்களுக்கு அறிவு கூர்மை, வியாபார கூர்மை, புத்தி கூர்மை, பேச்சாற்றல், செயலாற்றல், இந்த வகையிலே ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் அதிபராக கூட உங்களை மாற்றி உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து உங்களை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய அளவுக்கு புதன் பகவானின் ஆற்றல் பெரிதான ஒன்று. மேலும் ஜோதிடம், கணிதம் என்பது சாதாரணமாக வரும். இவர்கள் ஒரு கால்குலேஷன் போட்டால் அந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும் என்ற விதத்திலே புதன் பகவானினுடைய சிறப்பை கூறிக்கொண்டே போகலாம். பலரும் இன்று சினிமாவில் இருப்பவர்கள் இயக்குநர்களாக இருக்கிறார்கள், உதவி இயக்குநர்களாக இருக்கிறார்கள், சினிமாவிலே பரிணாமம் செய்து வருகிறார்கள், எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே புதன் பகவான் நல்ல இடத்தில் இருப்பதனால்தான் அவர்களுக்கு புதன் பகவான் சினிமாவிலே காலூன்ற முடிகிறது. சிலர் புதன் பகவான் நல்லா இருப்பதனால் பேச்சாற்றல் அதிகரிக்கும், அவர்களுடைய திறமை மேலோங்கும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் மிகப்பெரிய உயர் பதவிகளுக்கு வருவதற்கோ புகழின் உச்சிக்கு வருவதற்கோ சில வாய்ப்புகள் கனிந்து வரும். புதன் பகவான் இருப்பதிலேயே நல்ல கிரகங்கள் என்பதிலே வரிசையிலே புதன் பகவானை நாம் கூற முடியும். சுக்கிரனுக்கு அடுத்தாறு போல் புதன் பகவானை கூற முடியும். சிலருக்கு சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தால் அவர்கள் கலைத்துறையிலே புகழ், பெயர், செல்வாக்கிலே வெற்றி பெறுவார்கள். புதன் பகவானை பற்றி இப்போ தனிப்பட்ட முறையில் நாம் பார்ப்போம். புதன் பகவான் என்பவர் அவர் கன்னி வீட்டிற்கும் மிதுன வீட்டிற்கும் சொந்தக்காரர். அதாவது மிதுன வீட்டிலே ஆட்சியும் கன்னி வீட்டிலே உச்சமும் ஆட்சி உச்சமும் பெற்றிருக்கிறார். புதன் பகவான் என்பது 17 வருட திசை. இந்த புதன் பகவான் ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள், தன்னார்வமாக செயல்படுவார்கள். அதாவது படித்திருந்தாலோ, பட்டம் வாங்கினாலோ, இல்லை படிக்காமல் இருந்தாலோ, வேலையில் இருந்தாலோ, வேலையில் இல்லாமல் இருந்தாலோ, தொழில் செய்தாலோ, தொழில் செய்யாமல் இருந்தாலோ, அவரவர் தகுதிக்கு என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய உழைப்பு, முன்னேற்றம் என்பது அவர்களை சார்ந்த விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு புதன் திசை வருகிறது என்றால் சரியான முறையிலே அவர்கள் பயன்படுத்துவார்களே ஆனால் அவர்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து 10 மடங்கு உயரக்கூடும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். காரணம், புதன் திசை என்பது மிகவும் நுண்ணறிவு திசை, பேராற்றல் மிக்க திசை, அறிவுபூர்வமான எதிர்காலத்தை கணித்து உணரக்கூடிய ஆற்றலை தருகின்ற புதன் பகவானின் திசை. புதன் என்றாலே பெருமாள். பெருமாளை வழிபடுபவர்களுக்கு புதன் திசை என்பது புதன் திசை இருப்பவர்கள் பெருமாளை வழிபடுவது சிறப்பு. இப்போ சிலர் கேட்கலாம், புதன் திசை 17 வருடங்கள் நடக்கிறதே, 17 வருடங்களும் பெருமாளை வழிபட வேண்டுமா என்றால் 17 வருடம் முழுவதும் நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு மகத்தான வெற்றிகள் தொடர்ந்து வரும் என்பது உண்மை. நீங்கள் தினந்தோறும் வழிபடாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு முறை புதன்கிழமை பெருமாளை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு திசைநாதனாக வருவதனால் மிகவும் பெரும் புகழையும் பெயர் புகழையும் செல்வாக்கையும் உயர்த்தி தருவார். அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது திசைகளை பற்றி நாம் பார்ப்போம். திசைகளின் புத்தி என்பது புதன் திசையிலே 17 வருடத்திலே முதலாவதாக வருவது புதன் திசையில் புதன் புத்தி, சுய புத்தி. இந்த சுய புத்தி என்பது பெரும்பாலும் தீமைகளை செய்யும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சனி திசையில் சனி புத்தி அவ்வளவு சிறப்பாக இருக்காது. மேலும் ராகு திசையில் ராகு புத்தி அவ்வளவு சிறப்பாக இருக்காது. செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி சிறப்பாக இருக்காது. கேது திசையில் கேது புத்தி சிறப்பாக இருக்காது என்று எல்லாரும் கூறுவார்கள். மேலும் ஒரு திசையின் ஆரம்பத்திலே சுய புத்தி பலன்களை கொடுத்து விட்டால் பின்வரும் புத்திகள் அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காது என்றும் பொது விதி இருக்கிறது. ஆனால் இந்த புதனை பொறுத்தளவில் அவ்வாறு இல்லை. புதன் பகவான் ஒரு உதாரணத்திற்கு மற்ற கிரகங்கள் 6, 8 மறையலாம், 12 மறையலாம். ஆனால் புதன் பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நல்ல இடத்தில் இருந்தாலும் சரி, உச்ச இடத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, மறைவு பெற்றிருந்தாலும் சரி, 6, 8 மறைந்திருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார் என்றுதான் நாம் எல்லோரும்
வழக்கமாக சொல்லி வருகிறோம். அந்த வரிசையிலே புதன் பகவான் எந்த இடத்திலும் கெடுதலாக அமர்வதற்கு வாய்ப்பே இல்லை. நல்ல பலன்களைத்தான் தருவார் என்பது முதல் கருத்து. அந்த வரிசையில் புதன் பகவான் புதன் புத்தியிலேயே நல்ல பலன்களை தர துவங்குவார். உதாரணத்திற்கு புதன் பகவான் ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தோமானால் புதன் பகவான் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய வகையிலே எதிர்கால திட்டத்திற்கு உங்களுக்கு ஆரம்பகட்ட பணிகளையும் புத்திபூர்வமான விஷயங்களையும் செய்வதற்கு புதன் புத்தி வழிவகை செய்யும். கேது புத்தி புதன் திசையில் கேது புத்தி எவ்வாறு இருக்குது என்று நாம் பார்த்தோமானால் கேது புத்தி ஒரு ஞானத்தை தரக்கூடிய அளவிலே உங்களுக்கு போதுமான அறிவினும் இருந்தும் சில அனுபவ பாடங்களை கற்றுத்தந்து உங்களுடைய தொலைநோக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த கேது புத்தி அனுபவத்தை தரக்கூடிய வகையிலே அமையும். இந்த புதன் திசையில் சுக்கிர புத்தி என்ன செய்யும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இருக்கிற திசை புத்திகளிலே இந்த புதன் திசை ஒரு சுக்கிர புத்தி உங்களுக்கு நடைபெற்றால் 2 வருடம் 10 மாதங்கள் புதன் திசையில் சுக்கிர புத்தி அருமையான நல்ல புதையல் யோகத்தை தரக்கூடிய காலகட்டங்கள். இந்த 2.25 வருடம் ஏறக்குறைய 3 வருடங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மகத்தான செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ், வெற்றி, வீடு வாகன யோகங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதற்காக உழைக்காமல் இருந்து கொண்டு முயற்சி செய்யாமல் இருந்து கொண்டு இவையெல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் செய்கின்ற தொழிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும், லாபம் ஏற்படும். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதில் பன்மடங்கு உங்களுக்கு வெற்றியை தரும் என்பது இந்த நேரத்தில் அவரவர் செயலுக்கு ஏற்ப பன்மடங்கு லாபம் கிடைக்கும். அது புதன் திசை சுக்கிர புத்தியில் நடைபெறும். அடுத்து புதன் திசையில் சூரிய புத்தி 10 மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் என்பது மிகவும் நன்றாகவே அமையும். நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு சூரிய புத்தி இருக்காது. ஆகவே புதன் திசையில் சூரிய புத்தி என்பது நல்ல பிரகாசமாக அமையும். புதன் ஆதித்ய யோகம் பெற்று நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்ல உயர்வுகளை பெறுவீர்கள். அடுத்ததாக புதன் திசையில் சந்திர புத்தி 1 வருடம் 5 மாதங்கள். பொதுவாகவே சந்திரன் என்பவன் கற்பனை சக்திக்கு மிகவும் உகந்தவன். புதனும் சந்திரனும் சேரும்போது அளவில்லாத கற்பனை, ஈடு இணையில்லாத கற்பனை, யாரும் சிந்திக்க முடியாத கற்பனை ஆற்றலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பலர் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்ஜினியர்கள் மற்றும் புதுவிதமான அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு புதுவிதமான யோசனைகள் மூலம் பன்மடங்கு சாதனைகளை உருவாக்குவதற்கு இந்த சந்திர புத்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து புதன் திசையில் செவ்வாய் புத்தி என்பது கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். 11 மாதங்கள் நீங்கள் அதில் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக புதன் திசையில் ராகு புத்தி என்பது பொதுவாகவே ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான குடுக்கல் வாங்கல், வரவு செலவுகள் இந்த நேரத்திலே ராகு பகவான் செயல்பட வைப்பார். இந்த 2 வருடம் 6 மாதங்கள் சில விதமான தன்னறியாமலேயே, தனக்கு தெரியாமலேயே தன் உணர்வு மறந்து சில விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுகளில் தவறான செயல்பாடுகளில் சிக்கி மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த ராகு புத்தி காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் புதன் திசையில் குரு புத்தி என்பது மிகவும் யோகமான புத்தி என்று நாம் சொல்லலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரை ஏதேனும் நடக்கவில்லை என்று கவலைப்படுபவர்களுக்கு அந்த குறை இல்லாமல் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். 2 வருடம் 3 மாதங்கள் குரு பகவான் இருந்து உங்களை வாழ்க்கையில் உயர்வினை மிகப்பெரிய அளவில் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார். அடுத்து புதன் திசையில் கடைசியாக வருவது சனி புத்தி. 2 வருடங்கள் 8 மாதங்கள். புதனும் சனி பகவான் நட்பு என்பதால் கண்டிப்பாக சனி புத்தி காலங்கள் உங்களுக்கு மிகவும் யோகமான காலங்களாக இருக்கும். ஆனால் செயல்பாடுகள் மந்தமாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். ஆகவே புதன் திசை மிகவும் சிறப்பாக இருக்கும். நான் மீண்டும் கூறுவது, புதன் திசை நடப்பவர்கள் இந்த திசை முடியும் வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் பெருமாளை வணங்கி வரவும் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுதான் உங்களுக்கான பரிகாரம். புதன் திசை நடப்பவர்கள் நன்றாக வாழ்க்கையில் உயரக்கூடிய யோகம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தினால் பன்மடங்கு வெற்றிகளை பெற முடியும், லாபம் பெற முடியும். புதன் சரியாக அமைய பெறாதவர்களுக்கு கூட இந்த புதன் திசை பல நன்மைகளை செய்யும் என்பதை உறுதியாக கூற முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.